اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. ونسألك اللهم بجاهه لديك وبكراماته عليك أن تعمر قوالبنا بأفعاله وأسماعنا بأقواله وقلوبنا بأنواره وأرواحنا بأسراره وأشباحنا بأحواله وسرائرنا بمعاملته وبواطننا بمشاهدته وأبصارنا بأنوار محيا جماله وأبصارنا بأنوار محيا جماله وبصارنا بأنوار محيا جماله وخواتم أعمالنا في مرضاته. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அல்லாஹ் தபாரக் வ தஆலாவின் ஹபீபுல் ஆலமான சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ஷஃபீஉல் முذنبீன் அனீஸுல் கரீபீன் رحمة للعالمين جد الحسن والحسين روح الوجود نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم நாயக கோமான் அவர்களின் மகா கௌரவமிக்க பரிசுத்த பரம்பரையின் மகா கௌரவத்தை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது கம்பீரமான கலாமுல் கதீமாகிய அல் குர்ஆனுல் கரீமில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை அல்லாஹ்வின் தௌஃபீக்கால் நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொண்ட அல்லாஹ்வின் அடியார்களாகிய மூமினீன்களாகிய நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மாராயம் செய்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذي يراك حين تقوم صدق الله مولانا العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரது ஹபீபுல் ஆலமாகிய நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் குதுசியாவை பார்த்து அல்லாஹ் கலாம் செய்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்தோடு அல்லாஹ் பேசுகின்றான். அல்லதி யராக ஹீன தகூம், ஓ ஹபீபுல் ஆலமே, தாங்கள் நின்று வந்த வழியை எல்லாம், தாங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய விசேஷ பார்வையில் தங்களை கொண்டு வந்தான். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து நாயகத்துடைய அபவைன் கரீமைனான سيدنا عبد الله عليه السلام سيدة آمينة عليه السلام وعلى علينا البركات منهما دهر الدهر آمين آمين. நாயக மாறுதல் வரையிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய மகா விசேஷமான கௌரவத்தோடு மகா கண்ணியத்தோடு கம்பீரத்தோடு அல்லாஹ் தபாரக வ தஆலா கொண்டு வந்தான் என்பதுடைய விசேஷ நற்செய்தியை, ஹுஷ் கபர், சுப செய்தியை ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்து ஷரீஃப்ல நன்மாராயம் செய்கின்றான். அல்லதி யராக ஹீன தகூம், அல்லதி யராக ஹீன தகூம். ஓ ஹபீபுல் ஆலமே,
தாங்கள் பயணித்த பாதையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய விசேஷ பார்வையில் தங்களை அல்லாஹ் கொண்டு வந்தான். அல்லாஹ்வுடைய விசேஷ பார்வையில், அல்லாஹ்வுடைய விசேஷ பார்வையில், மகா கௌரவமிக்க பார்வையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களுடைய சஃபரை நடத்தாட்டினான். தாங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜபஹத் ஷரீஃப்ல ரப்புல் ஆலமீன் ஜொலிக்க செய்தான் தங்களுடைய நூரை. மலக்குகள் எல்லாம் அதை ரசித்துக் கொண்டே இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜபஹத் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய நூரான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களை அல்லாஹ் ஜொலிக்க செஞ்ச உடனே மலக்குகள் எல்லாம் யார் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துல இருந்து ஹஜரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஜமீய மலாயிகா முகர்ரபீன், மலக்குகள் எத்தனையோ படித்தரங்கள் உண்டு. அதுல பெரிய படித்தரம் சொன்னா மலாயிகா ஆலா மலாயிகா சுஃபலான்னு சொல்லுவாங்க. இந்த ஆலா சுஃபலான நிறைய டிவிஷன்ஸ் உண்டு. இந்த மலக்குகள் கூட்டம் மொத்த பேரும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஜமீய மலாயிகா, எல்லா மலாயிகாவும் மாஷா அல்லாஹ் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வஜ்ஹு ஷரீஃப் முன்னாடி என்ன சஃப்பு சஃபாஹ், ஏன்னா மலக்குகளுடைய விசேஷ தன்மையில ஒன்று அவங்க சஃப்பு சஃபா இருந்தது அல்லாஹ்வை தஸ்மீ செய்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தஹ்மீதுல தக்பீர்ல தஹலீல்ல திக்ருல்லாஹ்ல ஈடுபடக்கூடிய அந்த மலக்குகளுடைய விசேஷ தன்மை என்னன்னா சஃப்பு. இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முந்தைய எந்த அம்பியாக்களுடைய உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹாலித் அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும் எந்த நபியுடைய உம்மத்துக்கும் சஃபா இருந்து திக்ருல்லாஹ்ல ஈடுபடக்கூடிய அந்த தௌஃபீக் அல்லாஹ் கொடுக்கல. சஃபா இருந்து திக்ருல்லாஹ்ல ஈடுபடக்கூடிய அந்த தௌஃபீக்கை நம்முடைய நாயகமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட மூமின்களாகிய நமக்கு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சஃப நசீபாக்கி இருக்கிறான். அது நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட மூமின்களாகிய நமக்கு அல்லாஹ் இந்த சஃப நசீபாக்கி இருக்கிறானே. இந்த உம்மத்திலையும் முத நாயகத்துடைய நபித்துவம் பகிரங்கப்பட்ட பிறகு நாயகம் அவ்வல் நபி, ஆஹிர் நபி, லாஹிர் நபி, பாத்தின் நபி, காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய மகா உன்னதமான 40வது வயசுல நபித்துவம் பகிரங்கப்பட்ட பிறகு முதலாக அதாவது நாயகத்துடைய ரிசாலத்தே முஹம்மதியா ஷுஹரத்தான பிறகு சஃபா யாரும் நின்றாங்கன்னா நபிமார்கள் தான் சஃபா நின்றாங்க. பைத்துல் முகத்தஸ்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃப் போகும்போது என்ன நாயகத்துடைய இமாமத்துக்காக 2,40,000 நபிமார்களும் 300 ரசூல்மார்களும் எல்லாரும் மாஷாஅல்லாஹ் உலுல் அஸ்மன் எல்லாரும் சஃபா நின்றது. முதல்ல இந்த உம்மத்துல சஃபா நின்ற இடம் எது பைத்துல் குதுஸ் மாஷாஅல்லாஹ். ஏன்னா அதுக்கு பிறகுதான் சஹாபாக்கள்லாம் சஃபா நின்றாங்க. சாபிகுன் அவுலுல் அவுல முஹாஜிரின் அன்சாரின் ரதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரகாத்தி ஃபித் தாரின் ஆமீன். புரியுதா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய திருமுகத்துக்கு முன்னாடி மலக்குகள் எல்லாம் சஃபு சஃபா நிற்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சஃபு சஃபா நின்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வஜ்ஹு ஷரீஃபை அப்படியே என்ன ஆனந்தத்தோடு ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். அங்க என்ன இருக்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜபஹத் ஷரீஃப்ல முபாரக்கான நெற்றியில அல்லாஹ்வுடைய நூரான வஜூத் அர்-ரஹ்மத் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வாத நாயக கோமான் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப நாயகத்துடைய அந்த நூருடைய தெய்வீக திவ்ய திரு பேர் அழகை மாஷா அல்லாஹ் ரசிப்பதற்கு மலக்குகள் நின்றாங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜபஹத் ஷரீஃப்ல இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நாயகத்துடைய மகா கௌரவமிக்க அருமை வாப்பா நாயகம் சையதுல் முத்தஹரீன் அபுல் ஹைர் சையதுனா அப்துல்லா அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுஸ் ஸலாம் நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா
சையதத்துல் முத்தஹரீன் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா ரசூலுல்லாஹ் ஆமினா பின்த் சையதுனா வஹப் அலைஹிம் ஸலாத்து வஸலாம் வஃபாத் அலைஹில் பரக்காத்து மின்ஹும் தஹரத்தன் ஆமீன். அவர்கள் பரிசுத்தமான அந்த மகா கௌரவமிக்க திவ்ய திரு நிக்காஹ் ஷரீஃபின் மூலமாக சையதா ஆமினா நாயகத்துடைய பரிசுத்தமான மணி வயிற்றுக்குள்ள அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தை கொண்டு வந்த அந்த நீண்ட நெடுதூர அந்த பயணத்தை, அந்த புனிதமான அந்த சஃபர் ஷரீஃப் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்து ஷரீஃப்ல அல்லதி யராக ஹீன தகூம், ஓ ஹபீபே, மகா கௌரவமிக்க ஹபீபுல் ஆதமே, அல்லதி யராக, தங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விசேஷ கவனத்துல வச்சிருந்தா, ஹீன தகூம், தாங்கள் கடந்து வந்த அந்த பாதையை, தாங்கள் நின்று நிலைவு வந்த அந்த வழியை, தங்களுடைய ஆபாவ் அஜிதாத் எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன யாரும் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சவங்க கிடையாது. யாரு என்ன சும்மா அப்படி இப்படி காமாசமான ஆளு கிடையாது. அது அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வதகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபே அல்லாஹ்வுக்கு மட்டுமே சுஜூது செய்யக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தௌஹீதில் காமிலான முவஹிதீன்களான முகர்ரபீன்களான நபிமார்கள் வலிமார்கள் மூலமாக, நபிமார்கள் வலிமார்கள் மூலமாக நாயகத்துடைய பரிசுத்தமான பரம்பரையில நாயகத்துடைய மகா கண்ணியமிக்க மகா கௌரவமிக்க முன்னோர்கள்ல மாஷா அல்லாஹ் என்ன நபிமார்களும் இருந்தாங்க, வலிமார்களும் இருந்தாங்க மாஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும் பல நபிமார்கள் வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து 2 பிள்ளை அல்லவா, அதுல ஒரு பிள்ளை யாரு, இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத்னா ஹாஜரா உம்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பிள்ளை இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம், சாரா உம்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பிள்ளை இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாம். அப்ப மாஷா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரையிலையும் பல நபிமார்களுடைய சுல்பு ஷரீஃப்ல இருந்து அல்லாஹ் முன்தகில் ஆகிக்கிட்டே வந்து அவனுடைய நூறான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து வலிமார்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முன்தகிலான நாயகத்துடைய 100 ஷரீஃப் மாஷாஅல்லாஹ். இஸ்மாயில் நபிக்கு பிறகு அவங்களுடைய பரம்பரையில நபியா வந்தது யாரு, நபியுல் அம்பியாயி ஹாத்தமுல் அம்பியாயி வல் முர்சலீன் ஷஃபீஉல் முத்னிபீன் சையதுனா சையது உல்தி ஆதம் ஹபீப ரப்பல் ஆலமீன் ரூஹுல் வஜூத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயகோமான் அவர்கள் தான் மாஷா அல்லாஹ் நபியா ரசூலா நம்முடைய நாயகம் தான் வந்தாங்க மாஷா அல்லாஹ். விளங்குச்சா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் நாம நாயகத்துடைய இந்த முபாரக்கான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லித்தாரோம். இன்னைக்கு அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கையில நாங்க இருக்கிறோம்னு சொல்லி மார்தட்டி கொள்ளக்கூடிய பல பேர் இன்னைக்கு நம்முடைய நாயகத்துடைய ஹசபு ஷரீஃப் நசபு ஷரீஃப் நாயகத்துடைய பரிசுத்த பரம்பரையின் கௌரவம் என்ன, கண்ணியம் என்ன, அதோடைய மகா உன்னதமான விசேஷம் என்னன்னு தெரியாத காரணத்தினாலதான் நாயகத்துடைய அருமை உம்மா, அதாவது நாயகத்துக்கு பால் கொடுத்த உம்மா, நாயகத்துக்கு 9 பேர், நாயகத்துக்கு 9 தாய்மார்கள் பால் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க ஹஸரத்னா ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹலீமத்து சாதியா நாயகருடைய இஸ்மு ஷரீஃபை கேட்கும்போது, திருநாமத்தை கேட்கும்போது ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லி ஜனங்க கத்துது. ஆமினா நாயக் திருநாமத்தை கேட்கும்போது அவங்க ரலியல்லாஹு இல்ல அலைஹஸ்ஸலாம் சொல்லணும் மாஷா அல்லாஹ், இல்ல ஸலாமுல்லாஹ் அலைஹா சொல்லணும் மாஷா அல்லாஹ். தரதியத்தையெல்லாம் விட மகா உன்னதமான மகா கௌரவமான அந்தஸ்துல உயர்ந்தவங்க அவங்க மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா பேரை கேட்கும் போது ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லக்கூடிய கூட்டம் சையதா ஆமினா நாயகத்தின் திருநாமத்தை கேட்கும்போது என்ன தரதியத்தை சொல்றது கூட என்ன அவனுக்கு வலிக்குது, சொல்ல மாட்டேங்கிறான்.
ஆனா அஷ்ரக்கு பைத்து படிக்கும் போது மர்ரா வஜ்ஹக யஸ்அத் யா கரீமல் வாலிதைனி, இது யாரு? யா கரீமல் வாலிதைனிங்கிற இடத்துல ஹலிமத்து சாதியாவா இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா இல்ல. அங்க யார் இருக்கிறா? சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப என்ன செய்யறோம்னு சரியாம என்ன ஏதேதோ செஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் அஜர் உண்டுங்க, அது வேற விஷயம், அது தீனாகாது. இப்ப நான் சொல்றது மாஷா அல்லாஹ் குர்ஆன், இது தீன் மாஷா அல்லாஹ். இது அல்ஹம்துலில்லாஹ் என்ன இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றானே, இஸ்லாம் என்பது அல்லாஹ் இடத்துல தீன் எது? இஸ்லாம் தான் தீன் மாஷா அல்லாஹ். இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லகுமுத் தீன், இந்த தீன அல்லாஹ் தஆலா என்ன செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிறேன்னு சொல்றானே, அந்த தீன் இது மாஷா அல்லாஹ். சும்மா ரோட்டோட பாட்டு படிச்சுட்டு போய் மீலாது கொண்டாடிட்டு போறதல்ல, விளங்குதா? தீன் மாஷா அல்லாஹ். குர்ஆன் சொல்லுது அல்லதி யராக ஹீன தகூம் வ தகல்லுபக ஃபி சாஜிதீன். நீ அந்த கிதாபு இந்த கிதாபு சொன்னா என்ன, அது ரிவாயத்து சரியில்லை, அது லைஃப் சஹீம்ப, இதுல ஏதாவது விளன்னா குஃப்ர காஃபிரா போயிடுவேன். ஏன் குர்ஆன் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான் அல்லதி யராக ஹீன தகூம். ஓ ஹபீபுல் ஆலமே, தாங்கள் கடந்து வந்த பாதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் விசேஷ கவனத்துல தங்களை கவனிச்சுக்கிட்டே வந்தான் ஹபீபே. அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான். இது எவ்வளவு பெரிய தௌஹீத் இருக்கு தெரியுமா? மீலாது ஷரீஃப் கொண்டாடுறதுல என்ன நம்மளோட தௌஹீது காமில் ஆகுதுப்பா. காரணம் என்ன? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்த கௌரவிக்கிறோன்னு சொல்லி என்ன அவன் நசாராக்கள் இப்னுல்லாஹ்னு சொல்லி ஷிர்க் பண்ணிட்டான், அல்லாஹ்க்கு ஷரீக் ஆக்கிட்டான். அல்லாஹ் அல்லதி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு லம் யலித் வ லம் யூலத், அல்லாஹ் யாரால பெறப்பட்டவனும் இல்லை, அவன் யாரையும் பெற்றவனும் இல்லை. ஆனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ்வுடைய மகன், சன் ஆஃப் காட்னு சொல்லி என்ன கிறிஸ்தவர்கள் காஃபிரா போயிட்டான். அது மாதிரி என்ன யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து சன் ஆஃப் காட் இப்னுல்லாஹ் சொல்லி அவன் காஃபிரா போயிட்டான். ஆனா நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளையின் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு நாம் நம்முடைய நாயகத்துடைய ஈது மீலாது மௌலிதுல் கரீமை கொண்டாடி மாஷா அல்லாஹ் எங்களுடைய நாயக மாஷா அல்லாஹ் மௌலிதானவர்கள் பிறந்தவர்கள் மாஷா அல்லாஹ் பனு ஆதம்ல பஷரி லிபாஸ்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நூறா இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமான பஷரி லிபாஸ்ல மாஷா அல்லாஹ் வாலிதைன் கரீமைன் உடைய நிஸ்பத் ஷரீஃப் மூலமா ஆலமு ஷஹாதாக்கு வந்த முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த ஷஹாதத்துல மாஷா நம்முடைய தௌஹீதும் ஷஹாதத்தும் இந்த ஈது மீலாது மௌலிதுல் கரீம் மூலமா என்ன நமக்கு தஹ்கீக் ஆகுது, தஸ்தீக் ஆகுது மாஷா. இந்த உலகத்துல எல்லாரும் தவல்லுது தான், உலகத்துல எல்லாரும் பிறந்த ஆளுதான், பிறக்காதது ரெண்டே பேரு தான் உலகத்துல. என்ன நபியா இருக்கட்டும், அவங்க உலுல் அஸ்மா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவங்க தான் அவங்க. இப்ராஹிம் நபியோட வாப்பா பேர் என்னங்க? ஆசர் சொல்லிடாதீங்க, ஆசர் அல்ல. குர்ஆன்ல வரக்கூடிய ஆசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா, சின்ன வாப்பா. வாப்பா யாரு? தாரக். வாப்பா யாரு? தாரக். தஃப்சீர் ரூஹுல் பயான்ல என்ன உலமாக்கள் பார்த்துக்கணும், தாரக். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா தாரக். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீலா இருந்தாலும் வானலோகத்து மலக்குகள் எல்லாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேர்ல வச்சிருக்கிற மஹப்பத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. அல்லாஹ் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சின்ன பரீட்சையா பண்ணனா, இம்திஹான் என்ன சாதாரண இம்திஹானா, எவ்வளவு பெரிய இம்திஹான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். மனுஷன் நடமாட்டமே இல்லாத மக்கா, அதாவது காபா ஷரீஃப், அது மட்டும் என்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல டேமேஜ் ஆகி போன நிலையில காபத்துல்லா ஷரீஃப் இருக்குது.
சஃபா மர்வா இருக்குது. வேற என்ன? ஒரு மனுஷன் கிடையாது. எந்த கடை மனுஷன் இருந்தாலும் கடை கண்ணியனா இருக்கும். அட மனிதர்களை விடுங்க, கால்நடைகள், ஹைவான்கள், விலங்குகள் கூட கிடையாது. பொட்ட பாலைவனம், முழுமையான டெசர்ட் ஏரியா, மக்கா முக்கர்ரமா. அங்கு கொண்டு வந்து அல்லாஹ் ஹாஜர் அம்மாவையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் விட சொன்னான். இம்திஹான். எதுக்கு யோசிக்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? லப்பைக் அல்லாஹ், லப்பைக் யா இலாஹனா சொல்லி நினைச்சாங்க, உடந்து விட்டாங்க. நமக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படியெல்லாம் இம்திஹான், 3 இம்திஹான், மிகப்பெரிய இம்திஹான். ஒன்று, நம்ரூத் நெருப்பு குண்டத்தில் போடும்போது என்ன நடந்த விஷயம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே போய் அல்லாஹ் கேட்க வச்சான், நான் உங்களுக்காக அல்லாட்ட ஏதாவது கேட்க வேணும், எனக்கு ரப்புக்கு இடையில உள்ள அந்த மஹபத்தில் என்ன 3வது ஆள் தேவையில்லை, விலகி போன்னு சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ். யார? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் மேல ஷதீது மஹப்பத், அஷத்து ஹுப்பன் லில்லாஹ் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 2வது இம்திஹான் மக்கால விட்டது, ஹாஜரா மாவை இஸ்மாயில் நபியும். 3வது குர்பான் பண்ணது. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வானலோகத்து மலக்குகள் எல்லாம் தாஜுபா ஒரு அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அஹ்வாலாத் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப்ல. இருந்தாலும் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? தவல்லுதானவங்க தான். உலகத்துல உம்மா வாப்பாவுக்கு பிள்ளையா பிறந்தவங்க தான். இது மாதிரி என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பேர் உயர்வான நபி. நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு என்ன அம்பியாக்கள் ஆக டாப்ல உள்ளவங்க யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்முடைய நாயகம் அதாவது என்ன அஹ்லே ரிசாலத்துல் வஹ்தஹு லா ஷரீக லஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நாயகத்துக்கு பிறகு யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு பிறகு யாரு? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ பெரிய விசேஷமான நபிமார்கள் கூட யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், எல்லாம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தவல்லுது தான். ஈசா நபிக்கு மாஷா அல்லாஹ் வாப்பா இல்லாம அல்லாஹ் குதிரத்தா அவனுடைய குதிரத்தை கொண்டு வந்தான். ஆனா உம்மா உண்டுல, உம்மாட வயிற்றுல தானே வந்தாங்க, உம்மாட ஓத்துல தானே வந்தாங்க ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். ஆனா உம்மாட வயிற்றுல என்ன எல்லா பிள்ளையுமா இருக்கல, 10 மாசம் இருக்கல, 2 மணி நேரம் தான் இருந்தாங்க. மாஷா அல்லாஹ் எவ்வளவு? 2 மணி நேரம் தான் இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். என்ன முஃபஸ்ஸிர்கள் எழுதுவாங்க அல்ஹம்துலில்லாஹ். டோட்டலா உலகத்துல எல்லா புள்ள பிறக்கிறதுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது டோட்டலா எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். இருந்தாலும் தவல்லது தானே. அவங்களே சொல்லிட்டாங்களே, என்னோட பிறந்த நாள்ல சலாம் உண்டாகட்டும்னு சொல்லி விளங்குச்சா? அப்போ உலகத்துல தவல்லுது இல்லாத தஹ்லீக் 2 பேர் தான். யாரு? அபுல் பஷர் நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். தவல்லுது அல்ல, தஹ்லீக். அது மாதிரி ஹஸரத்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். தவல்லுது அல்ல, தஹ்லீக். இவங்க 2 பேரும் தஹ்லீக், வேற எல்லாரும் தவல்லுது. மாஷா அல்லாஹ். அப்ப நம்முடைய நாயகம் சையீது வல்தி அன சையீது வல்தி ஆதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ். என்ன மிம்பர் ஷரீஃப்ல மதீனா முனவராவுல மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல என்ன மிம்பர் ரசூல்ல இருந்து நாயகம் மாஷா அல்லாஹ் மன் ஆன சஹாபாக்களை பார்த்து நாயகம் கேட்கிறாங்க. சிஹாசித்தால போய் சொல்ற ஹதீஸ் மாஷா மன் ஆன சஹாபாக்கள் ரொம்ப தாலீமோடு இக்ராமோடு தவாதோடு சையீது யா ரசூலுல்லாஹ் அன்த ரசூலுல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய ரசூல் நாயகமே. மாஷா அல்லாஹ். நாயகம் சத்தத்த உண்மை சொன்னீங்க. மறுபடியும் மண்ணான சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ். என்ன அதே ஆன்சர், ஜவாப் சரி, பதில். நாயகமே தாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன அன்த ரசூலுல்லாஹி தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் நாயகமே. மறுபடியும் கண்மண்ணான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்த. 3வதா மண்ணான சஹாபாக்களுக்கு அப்போ ஆஹா நாயகம் நாம சொல்ற பதில ஹக்குன்னு அக்செப்ட் பண்றாங்க, கபூல் செய்யறாங்க. வேற ஏதோ இன்னொரு விஷயம் நமக்கு சொல்லி தர போறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் ஆகமாட்டாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூலும் தான் அறிவாங்க.
அப்போ கண்மன் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன சய்யிது வல்தி ஆதம் வலா ஃபக்ர், ஆதத்துக்கும் ஆதமுடைய மொத்த சந்ததிக்கு நானே சையீதாவேன், நானே எஜமானாவேன், நானே சர்தாராவேன். சர்க்கார் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால திருவாயி மறந்து அருள் செய்யறாங்க. அன சய்யிது வல்தி ஆதம், அன சய்யிதி வல்தி ஆதம் வலா ஃபக்ர். நான் பெருமைக்காக சொல்லல, இதை ஃபக்ருக்காக சொல்லல, ஹக்க சொல்றேன். மாஷா. அப்போ நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களோட மொத்த சந்ததிக்கு சையீதாக இருந்த பொழுதும் எங்களுடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மொத்த ஆதத்துடைய சந்ததிக்கு மாஷா அல்லாஹ் சையீதா இருக்கிறாங்க. சையீதுல் பஷரி வல் இன்ஸ், சையீதுல் பஷரி வல் ஜின், சையீதுல் பஷர் வல் ஜின், சையீதுல் கௌனைன் வ ஸகலைன், சையீதுல் கௌனைன் வ ஸகலைன், இருலோகத்துக்கும் சர்தார், இருலோக ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் சையீத், மனோஜின் கூட்டத்துக்கெல்லாம் சையீத், மலக்குகளுக்கு சையீத், மொத்த மக்லூகாத்துக்கும் சையீத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மததவால். இது நம்முடைய ஈமான், இது நம்முடைய ஈமான். இவ்வாறு ஈமான் கொண்ட நாமும் மீலாது ஷரீஃப் கொண்டாடும் போது என்ன சொல்றோம்? ஆழங்களுக்கெல்லாம் நாயகராக இருந்த பொழுதும் எங்களுடைய நாயகம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அபுதா இருக்கிறாங்க. அபுதுஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான திரு அடியாராகவும் ஒளிமயமான திரு தூதராகவும் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் கொண்டாடுறது மாஷா அல்லாஹ் நம்முடைய தௌஹீது காமிலாவது மாஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் லம் யலிது வலம் யூலத், அல்லாஹ் மட்டும்தான் யாரால பெறப்பட்டவனும் இல்லை, யாரையும் பெற்றவனும் இல்லை. அவன் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுடைய மொத்த மக்லூகாத்திலையும் அஃதலுல் கல்கான கைர கல்கான ஜீனத்தே ஃபர்ஷ ஜமீன் ஜானஷீன் அர்ஷே பரீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வஅலம் நாயக கோமான். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா பி அன் துஸல்லி அலைஹி. எங்களுடைய நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சதாவும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிட்டு இருக்கிற எங்களுடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா கௌரவமிக்க அபவைன் கரீமைனுடைய தவச்செல்வமாக மாணிக்க திரு புதல்வராக இந்த உலகத்துல பிறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய அபுது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாயகத்துடைய ஈதும் இல்லாத மௌலிதுல் கரீம் சும்மா பாட்டு படிச்சுட்டு போறதுக்கு மட்டுமல்ல, தௌஹீத நாம என்ன அங்க சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம். மாஷா தௌஹீதுல மிகப்பெரிய கமாலியத் இருக்குதாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதுல் கரீம ஹய்யுல் கரீமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீம்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். அல்லதி யராக ஹீன தகூம், அல்லதி யராக ஹீன தகூம் வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். ஓ ஹபீபே, தங்களுடைய முபாரக்கான சஃபர் ஷரீஃப் அல்லதி யராக ஹீன தகூம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய விசேஷ பார்வையில தங்களை கவனிச்சு அல்லாஹ் தங்களுடைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சர்வத்தை நடத்தாற்றவன் அல்லாஹ் தான். மாஷா அல்லாஹ். இன்னல்லாஹ காலிகுல் அஃஆலி வ அன்த காசிபுஹா, லா ஃபாயில இல்லல்லாஹ். எல்லா ஃபிஅல்லையும் என்ன அல்லாஹ் தான் ஃபாயிலா இருக்கிறான். மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அஷியாவுகள் படைப்புகள் அல்ஹம்துலில்லாஹ் செயலை தேடக்கூடியதா இருக்குது, செயலை படைக்கிறவன் அல்லாஹ்வா இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் இங்க மசாலா என்ன, எல்லா நபிமாரையும் அல்லாஹ் தான் பிறக்க வைக்கிறான், எல்லா ரசூல்மாரையும் அல்லாஹ் தான் பிறக்க வைக்கிறான், எல்லா அவுலியாக்களையும் அல்லாஹ் தான் பிறக்க வைக்கிறான், உலகத்துல எல்லா படைப்பையும் அல்லாஹ் தான் பிறக்க வைக்கிறான். இருந்த பொழுதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அலீமு ஷான் மௌலிதுல் கரீமுடைய அந்த மகா கௌரவத்தை, மகா கம்பீரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் சொல்லித்தரா. என் அடியார்களே,
என் ஹபீபுலான உலகத்துல எல்லாரும் மாதிரி அவங்க உலகத்துல பிறக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து என் ஹபீப் அக்ரமுடைய அபவைன் கரீமன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரையிலையும் அவங்களை என்னுடைய விசேஷ பார்வையில வச்சு நான் நடத்திக்கிட்டு வந்த மாஷா அல்லாஹ். எனக்கு நெருக்கமான, என்னுடைய அருளுக்கு சொந்தமான, என்னுடைய திரு பொருத்தத்துக்கு சொந்தமான நபிமார்கள், ரசூல்மார்கள், உலுல் அஸ்முகள், அவுலியாக்களான வலிமார்கள் மூலமாக என் ஹபீபை நான் என்ன செஞ்சேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே வந்த மாஷா அல்லாஹ். முன்தக்கில் ஆகிக்கிட்டு வந்து என் ஹபீபுல் ஆலத்துடைய அருமை பெருமைக்குரிய அபவைனி கரீமைனி ஷரீஃபைனி சய்யிதைனி சயீதைனி ஷஹீதைனி முஸ்தஃபைனி முஜ்தபைனி அப்துல்லாஹ் ஆமீன் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனல் பரகாத்து மின்ஹுமா தஹரத் ஆமீன். நாயகமார்கள் மூலமா இந்த ஆலமு ஷஹாதாக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொண்டு வந்தங்கிற அந்த விசேஷமான மகா உன்னதமான விசேஷ நற்செய்தியை, சுப செய்தியை ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்து ஷரீஃபின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி தரான். அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலத்துடைய மகா உன்னதமான சஃபர் ஷரீஃப், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜபஹத் ஷரீஃப்ல இருந்த அந்த நூர் மாஷா அல்லாஹ் செய்தனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாமுடைய புனிதமான நெற்றிக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சு, செய்தனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாமுடைய முபாரக்கா நெற்றியிலிருந்து செய்தா ஆமினா அலைஹிஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான அந்த பத்தன் ஷரீஃப்குள்ள எப்படி அல்லாஹ் கொண்டு வந்தேன்னு சொல்றான். அல்லதி யராக ஹீன தகூம், ஓ ஹபீபுல் ஆலமே தங்களுடைய அந்த உன்னதமான நீண்ட நெடுதூர பிரயாணத்தை, தாங்கள் நின்று வந்த பாதையை அல்லாஹ் அவன் விசேஷமான பார்வையில தங்களை வச்சு அல்லாஹ் கொண்டு வந்த ஹபீபே வ தகல்லுபக ஃபி சாஜிதீன், அல்லாஹ்வுக்கு மட்டுமே சுஜூது செய்யக்கூடிய, அல்லாஹ்வை மட்டுமே மஅபூதாக வணங்கக்கூடிய நபிமார்களான, ரசூல்மார்களான, வலிமார்களான நல்லோர்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களுடைய அபவைன் கரீமையினுடைய நிஸ்பத் ஷரீஃபில் இந்த உலகத்துக்கு தங்களை கொண்டுகிட்டு வந்த ஹபீபே என்பதாக இந்த ஆயத்து ஷரீஃபில் நம்முடைய நாயகத்துடைய மொத்த பரிசுத்த பரம்பரையுடைய மகா கௌரவத்தை, மகா கண்ணியத்தை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் நன்மாராயம் செய்கின்றான். அல்லதி யராக ஹீன தகூம் وَتَقَلُّبَكَ فِي السَّاجِدِينَ. அதன் காரணத்தினாலதான் நம்முடைய நாயகத்துடைய அருமை உம்மானாச்சியார் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உலமா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமினா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனல் பரகாத்து மின்ஹா தஹரத் ஆமீன். நாயக எஜமானி உம்மா மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்காக எஜமானி ஆமினா நாயகி இந்த உலகத்திலிருந்து மறையும் போது விசார் ஷரீஃப் ஆகும்போது நம்முடைய நாயகத்தை உம்மா அவர்கள் முபாரக்கான நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு மாஷா அல்லாஹ் உம்மா நம்முடைய நாயகம் எஜமானி ஆமினா நாயகத்துடைய மாணிக்க தவச்செல்வமான திவ்ய திருமகனார் سيد الأنبياء والمرسلين سيد ولد آدم أجمعين روح الوجود وجود الرحمة محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم நாயக கோமானுடைய வல்லுஹா வஜூல் அலில் அலீமை உம்மா ஆமினா நாயகி அவர்கள் முபாரக்கான சதுருல் கரீமோடு அணைச்சிக்கிட்டு மாஷா அல்லாஹ் நாயகத்துக்கு உம்மா துவா செய்யறாங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக மின் குலாமி, பாரக்கல்லாஹ் ஃபீக மின் குலாமி, என்னுடைய அருமையான செல்வ புத்திரரே, என் தவச்செல்வமே. ஒரு விஷயம், இங்க குலாம்னு சொன்ன என்ன அரபில என்னுடைய மகனே, என் குழந்தையே, என் பிள்ளையேன்னு அர்த்தம். ஏன்னா பார்சியில உருதுல குலாம்னு சொன்ன வேற அர்த்தம், புரிஞ்சா? அரபில குலாம்னா என்ன அர்த்தம்? என்னுடைய செல்வ புத்திரரே, என்னுடைய செல்வ மகனே. ஆனால் உம்மா மாஷா அல்லாஹ் என்ன அவர்கள் பெற்ற தவச்செல்வத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மொத்த படைப்பிலையும் யார் மகா கௌரவமிக்க விசேஷமான உன்னத படைப்போ அந்த அல்லாஹ்வுடைய ஹைர ஹல்கான அஜ்முல் ஹலாயிக்கான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய அருமை உம்மா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உலமா சய்யிதா ஆமினா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனல் பரகாத்து மின்ஹா தஹரத் ஆமீன். பரிசுத்தமான
நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு படிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக மின் குலாமி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அபிவிருத்தி பரக்கத்து செய்வானாக தங்களுக்கு, தங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்து செய்வானான்னு சொல்லி என்ன நல்லாசி வழங்கி உம்மா துவா செய்யக்கூடிய அந்த பைத்துல அப்படியே படிச்சுட்டே வரும்போது மாஷா அல்லாஹ் சொல்றாங்க, வதீனு அபீக்கல் பர் இப்ராஹாமி. அல்லாஹ் அக்பர். வதீனு அபீக்கல் பர் இப்ராஹாமி, செல்வ திருமகனே தங்களுடைய தீன் எது தெரியுமா? தங்களுடைய அருமை வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தீனாகும். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா, விளங்குச்சா? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லதி யராக ஹீன தகும் வ தகல்லுபக ஃபீ சாஜிதின் சொல்றான்ல. மாஷா அல்லாஹ், அந்த ஆயத்துக்கு தஃப்சீராக மாஷா அல்லாஹ் இந்த பைத் இருக்குது, இந்த கசீதா, இந்த நஷீத் இருக்குது. மாஷா அல்லாஹ். வதீனு அபீக்கல் பர் இப்ராஹாமி, யாருக்கு? தீனுடைய நாயகரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் நாயகத்து அருமை உம்மா செய்தா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நன்மாராயம் செய்றாங்க. மாஷா அல்லாஹ், தீன அபீக்கல் பர் இப்ராஹிம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், நாம நாயகத்துடைய நம்முடைய நாயகம் கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் அவர்களுடைய அருமை பெருமைகளில் நாம் முதலாவதாக படிக்க வேண்டியது நாயகத்துடைய மகா உன்னதமான முன்னோர் பெருமக்கள். நாயகத்து அருமை வாப்பா நாயகம், நாயகத்து அருமை உம்மா நாச்சியார், நாயகத்துடைய அருமை பாட்டனார். சில பேர் இந்த மௌலவிமார் என்ன சீதனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் திருநாமம் சொல்லும் போது சீதனா அப்துல் முத்தலிப் நாயகம், நாயகத்து அருமை பாட்டனார், அவங்க திருநாமம் சொல்லும் போது என்ன அப்துல் முத்தலிப் அருமை விடுது ஏத்த விட்டு அடுத்த விட்டு ஆள் மாதிரி. புரிஞ்சா? எவ்வளவு பெரிய ஜஹானத் இது, எவ்வளவு பெரிய ஜஹானத் இது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை பாட்டனார் எவ்வளவு பெரிய அவுலியா தெரியுமா அவங்க? எங்க கண்மணி நாயகத்துடைய விலாயத், கண்மணி நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், நாயகத்துடைய உம்மா செய்தா ஆமினா அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட விலாயத்து வேற யாருக்கும் கிடையாதுங்க. வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் செய்து முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி நாயகத்துடைய திரு பாத மரடிகள் எல்லா அவுலியாக்களுடைய தலைக்கு மேல இருக்குது. அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. கௌசுல் ஆலத்துடைய நாலன் ஷரீஃப்ல ஒட்டுன தூசி மண்ணா அல்லாஹ் நம்மள ஆக்கி வைப்பானாக. மாஷா அல்லாஹ். இந்த கௌசுல் ஆலத்துடைய முபாரக்கான தலைக்கு மேல கிரீடமாக தாஜாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது கண்மணி நாயகத்துடைய அபவைன் கரீமைனான சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாமுடைய நாலன் ஷரீஃப். மாஷா அல்லாஹ். புரியுதா? அப்ப பல பேர் என்ன மீலாது மௌலுது வீடியோ, அதாவது பெரிய மௌலுது மஜ்லிஸ் நடத்தி கத்து கத்தி நாயகத்துடைய அபவைன் கரீமை நாயகத்து சங்கான வாப்பா நாயகம் மகா கௌரமிக்கு உம்மா நாச்சி திருநாமம் சொல்ல கிடையாது. துவா என்ன ஊர்ல உள்ள எல்லா அவளியாவும் கூப்பிடுவான். புரிஞ்சா? இந்த அவளியா பேர் சொல்ல அந்த அவளியா விட்டு அவர் கோச்சுக்கு வரோம், இவர் கூப்பிட்டு அவர் விட்டு அவர் கோச்சுக்கு வரோம், எல்லாரையும் கூப்பிடுவான். ஆனா நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் அருமை உம்மா நாயகத்தினாலும் சொல்ல மாட்டான். அட முட்டாள். இது எப்படி இருக்குதுன்னா பக்கா பிரியாணியை செஞ்சு உப்பு போட மறந்த கதை. நல்ல பிரியாணி உப்பு இல்லை, யாராவது அந்த சாப்பாடை நல்லா இருக்குது டேஸ்டா சொல்லுவானா? சொல்லுவானாங்க. என்ன சொல்லுவானமா தமிழ்ல? உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவான். அப்போ கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய அபவைன் கரீமைனை கொண்டு என்ன வசீலா செய்யாத மஜ்லிஸ் என்ன? அது மௌலிது மஜ்லிஸ் இல்ல, மண்ணாங்கட்டியது, மண்ணாங்கட்டியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாலிதைனி ஷரீஃபைனை விட என்ன எல்லா உம்மத்திலையும் சிறப்பான உம்மத்து இந்த உம்மத்து கைர உம்மத்து. நாயகத்தோட ரிசாலத்துல் கரீமான முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஈமான் கொண்ட உம்மத்து. இந்த உம்மத்துல நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அபவைனி ஷரீஃபைனை விட மகா சிறப்பு, மகா உன்னதம், மகா கௌரவம் யாருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது, யாரும் கிடையாது. ஏங்க
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கலீஃபத்து ரசூலுல்லாஹ்ங்க. அந்த சித்திக் நாயகத்தை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால திருவாய் அருள் செய்றாங்க. யா அபூபக்கர் லா யாரிஃபனி ஹகீகதி, ஓ அபூபக்கரே, என்னுடைய யதார்த்தத்தை யாராலும் அறிய முடியாது, உங்களாலும் சரிதான், சிவாய ரப்பி, என் ரப்பை தவறுன்னு சொல்லு. அந்த நாயகத்தை பார்த்து உம்மா ஆமினா நாயகி சொல்றாங்க, فأنت مبعوث إلى الأنام من عند ذي الجلال والإكرام. الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه فأنت مبعوث إلى الأنام. எனது அருமை திருமகனே, இந்த மனித குலத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களை வெளிக்கொண்டு வரும்போது மின் இந்தி என்னிலிருந்து தான் அல்லாஹ் தங்களை கொண்டு வந்தார். யார் தெரியுமா அந்த அல்லாஹ்? அவன் துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஜலாலியத்தையும் அவனுடைய கரீமியத்தையும் மாஷா அல்லாஹ் இக்ரார் செய்றாங்க. சையதா சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா உம்மர் ரசூலுல்லாஹ் ஆமீன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹி பரகாத்து மினா தஹரத் ஆமீன் ஆமீன். புரிஞ்சா? நமக்கு எல்லா நஜாஹும் ஃபலாஹும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலேனு ஷரீஃபினுடைய பரக்கத்து கொண்டுதான் இருக்குது மாஷா அல்லாஹ். நம்முடைய நாயகத்துடைய நாலேனு ஷரீஃபினுடைய அந்த பரகாத்து ஷரீஃபை எல்லாம் நாம் ஹாசலாஜி கொள்வதற்கு கண்மணி நாயகத்துடைய அபவைனி கரீமைனான சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாலேனி ஷரீஃபுடைய வசீலா ஜமீலாவை விட வேற ஒரு விசேஷமான வசீலா ஜமீலா ஒண்ணும் கிடையாது மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலமான ஜீனத்தே ஃபர்ஷ ஜமீன் ஜானஷீன் அர்ஷ பரீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்து வல்லம். நாயகம் அவர்களை உள்ளபடி நாம மஹப்பத் வைத்து அன்பு வைத்து பிரியம் கொண்டு நம்முடைய நாயகத்தை எவ்வாறு பிரியப்பட வேண்டுமோ அவ்வாறு பிரியப்பட்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வும் ரசூலும் எவ்வாறு பிரியப்பட வேண்டும் மூமினாவதற்கு என்று மூமின்ல பரிபூரணமாவதற்கு எவ்வாறு பிரியப்பட வேண்டும் சொல்லி உத்தரவிட்டார்களோ அவ்வாறு நம்முடைய நாயகத்தை நாம் பிரியப்பட்டு நம்முடைய நாயகத்துடைய எல்லா விதமான அஸமத்து ஷரீஃபையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர் கலாமுல்லாஹ்வான அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருவதை நாம் உள்ளபடி நாம மாலூமாக்கி மஃபூமாக்கி அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய பரிபூரணமான ரிதாவையும் ரசூலுல்லாஹி ரிதா தான் அல்லாஹ்வுடைய ரிதா, ரெண்டு வேற இல்ல. எப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிதா நமக்கு ஜாரி ஆயிடுச்சோ ரப்புல் ஆலமீன் தான் நமக்கு ஹாசில் ஆயிடுச்சு மாஷா. அந்த மகத்தான பாக்கியத்தை நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபவைனி கரீமை நாரின் ஷரீஃபைனான என்னுடைய அபத்துல் கரீமை தோரா ரலியல்லாஹு தஆலா وافاض علينا البركات منهما دهرتنا بركه شريكون الله جل شانه وتعالى நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் நம்முடைய அஹ்பாபுகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.